தேவா சார் மியூசிக்கில் வந்து எங்கள் அம்மா பயங்கரமான ஃபேன் அவருக்கு. சொல்லணும் அப்படின்னா அவங்களோட லவ் சாங் ஒன்று இருக்குங்க சார். எதுனா அப்போ தேசிய கீதம் பாடினா நம்ம ஃப்ரீஸாக எப்படி நிற்போம்ல சார், அதே மாதிரி இந்த என்னாசை மச்சான்ல ஆடியில் செய்தி சொல்லி பாட்டு இருக்குல்ல சார், அந்த பாட்டு எப்போ டிவியில் போட்டாலும் எங்கள் அம்மா அப்படியே நின்றுப்பாங்க சார். அங்கே உள்ள எங்கள் அப்பா நேரம் அம்மா நின்றுக்குள்ள அவர் ஒரு இமேஜினேஷனில் இருப்பார். ஸோ எனக்கு என்னென்னா உங்களுடைய பல பாடல்கள் தான் சார் வீட்டில் லவ் சாங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதா இல்லை என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலைங்க சார். ஸோ அப்பா லவ் யூப்பா, நன்றி சார். இருக்கட்டும். ஸோ இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் எங்களோட வேலை. ரொம்ப மெனக்கெட்டு ஒரு 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 விஷயத்தை எதிர்நோக்கி எடுத்தோம். அந்த நாங்கள் எதிர்நோக்கி எடுத்த விஷயம் வந்து இங்கே அமர்ந்திருக்கும் 2 கலைஞர்களால் அது வந்து நிரூபிக்கப்பட்டது. இந்த திரைப்படமும் அதே போல் பட்டி தொட்டி எங்கும் பறை இசை ஒலித்து உங்களை நம்பி இருக்கும், அதாவது ஊடகத்துறையை நீங்கள் தான் கொண்டு போய் இதை பட்டி தொட்டி எங்கும் சேர்க்கணும். நீங்கள் எழுதாமல் ஒரு படம் கிடையாது, நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. ஸோ உங்களை வேண்டி விரும்பி உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன், இந்த படத்தையும் வளர்ந்து வரும் எங்களை போன்ற கலைஞர்களையும் நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, வேறு யாரையும் விட்டுருந்தேன்னா தெரில, என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி. என்னோட இசைக்கலைஞர்கள் இவங்களை பற்றி நான் சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க. எழில் அவங்க டீம் வந்து, ஏன்னா இன்னைக்கு இவங்க மேடையில் வாச்சதை நீங்கள் பார்த்தீங்க. அங்கே ஷூட்டிங் அப்போ வந்து இவங்க இல்லை அப்படின்னா நான் எந்த சீனுமே நடந்திருக்காது. ஏன்னா சாங் மாஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் படத்தில் ஏகப்பட்ட பறை வாசிக்கிற எல்லா இடங்கள்லையுமே வந்து எழில் பிரதரோட அவங்க டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வாசிச்சு கொடுத்தாங்க, எங்களையும் வாசிக்க வச்சாங்க. அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி பிரதர். ஸோ நன்றிங்க, தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 12 மாண்புமிகு பறை திரைப்படத்தை திரையரங்களை வந்து பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.